அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாள் காலையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே, பயபக்தியோடு கூட உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எங்களுடைய பாடல்கள், ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரை எல்லாவற்றின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் வாசம் செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், எங்களுடைய துதிகளின் மத்தியில் இன்றைக்கு நீர் வாசம் செய்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு முன்பாக வெறுமையாக்குகிறோம். நீர் குயவனாக இருக்கிறீர். எங்களை வணைந்து எங்களை உருவாக்கி உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் எங்களை உமக்கென்று உம்முடைய துதியை சொல்லி வர எங்களை சிருஷ்டித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வர வேண்டியவர்களை நீர் எல்லா தடைகளையும் உடைத்து சீக்கிரமாக நீர் கொண்டு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் ருசித்து உரை போற்ற கிருபை தாரும். ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும். எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழியும் பாத்திரமாக நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாய்களிலே சொல் பெறவாவதற்கு முன்பதாகவே எங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவனே, எங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு நீர் எங்களுக்கு உம்முடைய ஊழியத்தை எங்களுக்கு தந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பொற்பாதத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு
அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, போற்றுகிறே, உயர்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. Praise God. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெடுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன,
எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்ட, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. Life is 10% what happens to us and 90% how we respond to it. வாழ்க்கை என்பது நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் 10% தான். ஆனால் 90% நமக்கு எதிர்கொண்டு வருகிற காரியத்திற்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அதுதான் 90% வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற ஏமாற்றங்களிலே, நமக்கு வருகிற தாக்கத்திற்கு எதிர்கொள்ள கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த பாடல் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் நம்மை கேடகமாக ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். அந்த கேடகம் எங்கே வைத்திருப்பார்கள்? நம்முடைய செஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம இருதயம் எதுவும் நம்மை பாதிக்காதபடி, நாட் பீங் அஃபெக்டட் பை எனிதிங்,
பிகாஸ் காட் இஸ் மை ரெஃப்யூஜ். கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்வார். ஆமென். அவரை நாம் உயர்த்தி, அவரை ஸ்தோத்தரித்து, அவரை கனப்படுத்துவோம். பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன், 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 நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன். உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன். உமது அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். உமது ஒரு பார்வை என் வாழ்வை மாற்றும். உமது அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். உமது ஒரு பார்வை என் வாழ்வை மாற்றும். எதிரான கையெழுத்தை குலைத்திட்டவர், நான் தங்கும் வாயின் தலைவரவர். மரணத்தின் பயம் என்னை என்ன செய்யும்? அவர் மார்பு என்றும் என்னை காக்கும். உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன். உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன். எந்த நினைவுகள் உங்க நினைவல்ல, உங்க நினைவே எனது உயர்வு. எந்த நினைவுகள் உங்க நினைவே எனது உயர்வு. பரிசுத்த ஆவியால் நிறைந்து உம்மை துதிக்கும் எங்கள் நேரம் இது. என் ஆவியை அனல் மூட்டி எழுப்பிவிடும். என்னை அபிஷேகத்தாலே நிரப்பிவிடும். உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்ந்தவர், என் இயேசு. உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன், உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன் உந்தன் நாமம். உயர்த்துவேன். உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு. உயர்ந்தவர், வல்லவர், பெரியவர் என் இயேசு.
உந்தன் நாமம் உயர்த்துவே உயர்த்துவேன், நான் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவே. Praise God. If you believe, you shall receive. There's not a trouble or care the good God can relieve. Oh, He is just the same today. All you gotta do is trust and pray and believe. You must believe. If you believe, you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is trust and pray and believe. You must believe. I read about Paul, how Paul and Silas were in jail and no one there to go their bail. But when they prayed, they found that God was on their side. That jailhouse door swung open wide. If you believe, you receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is trust and pray and believe. You must believe. As Daniel sat within the hungry lion's den, nobody thought that there was any hope for it. But all night long, the lions never took a bite or took away their appetite. If you believe, you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is trust and pray and believe. You must believe. But David knew, but David knew the giant with his name Goliath laughed at such a puny little thing. But David knew his faith in God would stand the test. He slung the rock, God did the rest. If you believe, you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is trust and pray and believe. You must believe. விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வார். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. ஆம், இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் கடுஞ்சீரையில் பரிசுத்த பவுலும் துணையாய் நின்று விடுவிப்பார் யாரும் இன்றியே எபித்து கண்டார். தம்மண்டை தேவ பிரசன்னமே சிறை கதவும் திறவுண்டதே.
விசுவாசித்தார் பெற்றுக்கொள்வார். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. ஆவின்றும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தார் பசித்திருந்த சிங்ககேபியில் தானியேல் கனித்து முற்றும் நம்பிக்கையற்ற வேளையில் அமர்ந்திருந்தான். சிங்கங்கள் அவனை அணுகாமல் அவற்றின் பசி மறக்கடித்தார். விசுவாசித்தார் பெற்றுக்கொள்வார். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. ஆமென்றும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தார் சிறியதொரு கவடுடன் தாவீதை கண்டு பெரிதாய் நகைத்தான். ராட்சதன் கோலியாத்தன்று வல்லவரில் விசுவாசம் வைத்தே தாவீது கல்லெறிந்தான். ஜெயமளித்தார். விசுவாசித்தார் பெற்றுக்கொள்வார். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. ஆமென்றும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தார் விசுவாசித்தார் பெற்றுக்கொள்வார். உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. ஆமென்றும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தார். எழும்பி நின்று நாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இந்த காலையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் யூ. நீர் செய்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம், ஆனால் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என் சூழ்நிலையை காட்டிலும் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் உம்மேலே இருக்கிறது. கர்த்தாவே, நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர். இம்மட்டும் என்னை நடத்தினீரே, இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தினீரே, இனிமேலும் நீர் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறீர். இதுவரைக்கும் நடத்தின என்னுடைய தேவன் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறேன். Hitherto hath the Lord helped me. இம்மட்டும் எனக்கு உதவி செய்த எபினேசர் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதித்து, இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். Lord, I worship you. இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள், எல்லா பிள்ளைகள் எல்லாரும் வாயை திறந்து, Jesus, I praise you. Jesus, I worship you. Holy Spirit, I worship you. இயேசுவை ஆராதிப்போம், இயேசுவை உயர்த்துவோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோமே. கர்த்தாவே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, we worship you, Lord, in the beauty of holiness. எங்களுடைய இருதயத்தை உயர்த்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah,
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஓஹோ ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் ஆராதிங்க. இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய வீடு. இந்த வீட்டில் எப்பொழுதும் ஜெபம் உண்டு. இந்த வீட்டிலே கர்த்தரை உயர்த்தும் துதிகள் எப்பொழுதும் காணப்படும். நீங்கள் கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். கர்த்தர் நமக்கு எழுந்தருளுவார். அப்பொழுதுதான் கர்த்தர் எழும்புவார். அவரை துதிகளாலே, அவரை புகழ்ச்சினாலே அவரை நாம் பிரியப்படுத்துவோம். Let us please God with our praises. நம்முடைய துதிகளால் அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மையெல்லாம் யாரை சான்றிடுவே, நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சான்றிடுவே, நீர் மாத்திரம் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரே, உமக்கே ஆராதனை. பாடுவோமா? ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோய், உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. Lord, we worship you, Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரந்தன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, என்னை விட்டு விலகிட நீர். காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே, ஆனாலும் அன்போ மாறாததே. காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே, ஆனாலும் அன்போ மாறாததே. உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோய், உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் நீரே என்னை காண்கிற தேவன், நீரே
என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன், எந்தன் எல்ரோஹி. ஆராதனை ஆராதனை ஆராதனை, எந்தன் எல்ரோஹி. நீரே என்னை காண்கிற தேவன், நீரே என்னில் வாழ்கிற தேவன், நீரே என்னை உயர்த்திடும் தேவன், எந்தன் எல்ரோஹி. ஆராதனை ஆராதனை ஆராதனை. பாடுவோமா எல்லாரும்? ஆராதனை 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 ஆராதனை, எந்தன் எல்ரோஹி. ஆகார் வனாந்திரத்திலே சிறு குழந்தையை தூக்கி கொண்டு தனிமையாய் வனாந்திரத்திலே அவள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு ஒருவரும் இல்லை, நான் நம்பின அந்த வீட்டார் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது தன் குழந்தையை, தன் பிள்ளையை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு அவள் ஜெபித்த ஜெபம்தான் இது. நீர் என்னை காண்கிற தேவன், மனிதன் என்னை காணாத பொழுது கர்த்தர் என்னை காண்கிறேன், தனிமையாய் விடப்படும் பொழுது கர்த்தர் என்னை காண்கிறேன், வனாந்திரத்திலே நான் அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்ரோஹி, நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் அவளை ஒரு நாளும் கைவிடவில்லை. ஆண்டவர் ஆகாரையும் அந்த பிள்ளையையும் கைவிடவில்லை. இன்றைக்கு வரைக்கும் ஆகாருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்மவேல் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், வனாந்திரத்திலே கைவிட மாட்டார். நீங்கள் சத்தத்தை உயர்த்தி அழும் பொழுது அவர் நம் கண்ணீரை காண்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை காண்கிறார், கர்த்தர் உங்களை காண்கிறார். உங்கள் மன குமுறல்களை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு நாம் அவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நீர் மட்டும் எங்களுக்கு வேண்டும், கர்த்தாவே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. You alone are enough for us, Lord. நீர் எனக்கு போதும். அதை நாம சொல்லுவோமா கர்த்தரை பார்த்து? என் தேவன் எனக்கு போதும், என்னுடைய துன்பத்தில் என் தேவன் எனக்கு போதும், இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும்பொழுது என் தேவன் எனக்கு போதுமானவர். ஏமாற்றத்தின் நடுவிலே நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றும் பொழுது, என்னை ஏமாறு என்று அநேகர் நினைக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஒரு சிலர் போன வாரத்து கூட யோசித்திருக்கீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என்னை ஏமாளி என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னை ஏமாளி என்று நினைத்து அநேகர் என்னை ஏமாற்றுகிறார்கள், நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என்னோடு கூட அவர் வருகிறார். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானே. யெகோவா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, போலொரு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், நாமம் இயேசுவே. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. வாழ்த்துவோமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம், சுகம், சுகம். இயேசு, Lord, heal your people, Lord. எல்லா வியாதிகளையும் சுகமாக்கும் கர்த்தாவே. நாமம், இயேசு நாமம். ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. கர்த்தர் இந்த நேரத்தில் அநேகரை சுகப்படுத்த போகிறார். சரீரத்துக்குள்ளா இருக்கிற பலவீனங்கள் நீங்க விசுவாசித்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். இந்த இடத்துல கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை உங்களை சுகமாக்க போகிறது. இந்த இடத்துல உங்களுடைய விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துங்க. அவர் நாமத்தின் மேல விசுவாசம் வையுங்கள். Just believe on the name of Jesus. அவர் நாமத்தை சொன்னாலே பிசாசுகள் ஓடும். அவருடைய நாமத்தை சொன்னால் வியாதிகள் சுகமாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன நோய்கள் சுகமாகும். All depression, all discouragement, all kinds of sorrow, எல்லாவற்றையும் சுகமாக்கும் இந்த நாமம். இந்த இயேசு நாமம் என்ற பல்லவியை மட்டும் பாட போறோம். சுகம் வேண்டும் என்றவர்கள் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தாவே நான் பெற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன்.
ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என் பிரெயினில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ஐ எம் ஃபீலிங் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், போன வாரத்தில் எனக்கு சுகவீனம், எனக்கு உடல் சரியில்லை, யூ கேன் ரிசீவ் ஃப்ரம் ஜீசஸ். ஏன்னா உங்கள் சரீரத்தில் படைத்தவர் அவர்தான். அவர் பரம வைத்தியராக இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்குவார். இந்த பல்லவியை பாடும் பொழுது சுகம் வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏனால் கர்த்தர் இங்கே இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்க. சுகமாக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Just receive the healing. Just receive the healing of Jesus. நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். Praise God. This is my Bible. I am what it says I am. I can do what it says I can do. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert, my heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise God. 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 9-10ஆம் வசனத்தை இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்கப் போகிறோம். 1 Chronicles chapter 4 verse 9 and verse 10. First Chronicles is found in the New Testament. Okay. 1 நாளாகமம் பழைய ஏற்பாட்டிலே 508வது பக்கம், 508 in Tamil Bible. நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்கிறேன். And Jabez was more honorable than his brethren, and his mother called his name Jabez, saying, because I bear him with sorrow. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். And Jabez called on the God of Israel, saying, Oh, that thou wouldest bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me. And God granted him that which he requested. Praise God. 1 நாளாகமத்தின் புத்தகம், the book of First Chronicles, first 9 chapters, முதல் 9 அதிகாரங்களை பொதுவாக யாரும் வாசிக்க மாட்டார்கள். Because that is like a census book, வெறும் பெயர்கள். முதல் வசனம் ஆதாமிலிருந்து ஆரம்பித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்ச வரலாறு, ஜீனியாலஜி, யார் யாரை பெற்றால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் வெறும் பெயர்களை மாத்திரம் வாசிக்கிறோம். இந்த எல்லா பெயர்களின் மத்தியிலும் 2 வசனங்களிலே ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனை பற்றி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெயர்களை வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான்னு தெரிந்துவதில் எனக்கு என்ன பயன் என்று நாம் அநேக முறை யோசிக்கிறோம். இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிற ஒரு காரியம், ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பெயரையும் அறிந்திருக்கிறார். God knows each and every one of us by our name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He knoweth his sheep by his name. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் அவர் பெயரை வைத்து கூப்பிடுகிறாரா, அந்த ஆட்டினுடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார். இதை நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹை பிரீஸ்ட், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற
அந்த பிரதான ஆசாரியன் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவன் உள்ளே செல்லும் பொழுது அவனுடைய தோள், his shoulders and his chest, his breastplate, 2 இடத்திலும் இஸ்ரவேலனுடைய கோத்திரத்தினுடைய பெயர்களை சுமந்து கொண்டு உள்ளே சென்றான். That he might remind God about every name of the people. He has to carry the names to the Holy of Holies. எபிரேயர் புத்தகத்தில் நீங்கள் படித்தால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹை பிரீஸ்ட், நம்முடைய பிரதான ஆசாரியனாக உங்களுடைய என்னுடைய பெயர்களையும் பிதாவினிடத்திலே அவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். He knows each and every one of you by his name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாக நீங்கள் இதை கவனிக்கணும். நீங்கள் வேத புத்தகத்திலே ஒரு பெயரை கர்த்தர் எழுதுகிறார் என்றால் அதில் மிகவும் அது முக்கியம் வாய்ந்த காரியம். உதாரணமாக இயேசு ஒரு உவமையை சொல்லும்பொழுது he told a parable about rich man and Lazarus. லாசருவும் ஐஸ்வர்யவானும் குறித்து இயேசு சொல்லுகிறார். லாசருடைய பெயரை சொன்னாரே தவிர ஐஸ்வர்யவானுடைய பெயரை அவர் சொல்லவில்லை. இட் சேஸ் ரிச் மேன். பரலோகத்தில் அவனுக்கு பெயர் இல்லை போல தெரியலை. இயேசு அவனுடைய பெயரை அங்கு குறிப்பிடவில்லை. அப்படி என்றால் லாசனுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் வெளியே தெருவிலே நாய்களால் அவன் நக்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனுடைய பெயரை சொல்லுகிறார் என்றால் நம்முடைய பெயரை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 9ஆம் வசனத்திலே நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். She, the mother of this man, Jabez, she says, in sorrow I bore him and I named him Jabez. ஒரு பெயரை சூட்டுகிறாள். நமக்கு எல்லாருக்கும் நல்ல பெயரை வைத்திருக்கிறார்கள். சிலருக்கு அவங்க பெயரை பிடிக்காது, கெசட்டில் போய் மாற்றிடுவாங்க. நமக்கு நம்முடைய தாய் தகப்பன் பெயரை வைத்திருக்கிறார்கள். அவங்க ஒரு பெயரை வச்சு நம்ம வாழும்பொழுது இதற்கு பிறகு என் பெயர் பிடிக்கலைனாலும் அந்த பெயரை யாரும் மாற்ற முடியாது. நோபடி கேன் சேஞ்ச் த நேம் தட் இஸ் கிவன் பை அவர் பேரண்ட்ஸ் டு அஸ். இந்த அருமையான மனிதனுக்கு தாய் ஒரு பெயரை வைக்கிறாள். என்ன பெயர் என்றால் யாபேஸ், ஜேபஸ். யாபேஸ் என்று இவள் பெயர் வைக்க காரணம், இவனை நான் துக்கத்தோடு பெற்றேன். ஐ போர் ஹிம் வித் சாரோ. மிகவும் துக்கமான ஒரு சூழ்நிலையிலே இவனை நான் பெற்றெடுத்தேன். 10ஆம் வசனத்திலே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜேபஸ் started praying unto the God of Israel. தாய் அவனுக்கு ஒரு பெயரை வைத்தால் அந்த பெயரினுடைய அர்த்தம் சாரோ. 2 அர்த்தங்கள் இருக்கிறது யாபேஸ் என்ற பெயருக்கு. ஒன்று சாரோஃபுல், 2வது he is a pain. அவன் எப்பொழுதும் எனக்கு மனநோவை கொடுக்கிறவன். he is a pain. சில நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, யூ ஆர் a pain. அப்படி சொல்லவே கூடாது. அப்போ பாருங்கள், அவங்க அம்மா ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். இவனை சுற்றிலும் ஒரு துக்கம் காணப்படுகிறது. எ ஸ்பிரிட் ஆஃப் சாரோ. அவனை சுற்றிலும் ஒரு க்ளூம், ஒரு இருள் காணப்படுகிறது. ஏனென்றால் ஜேபஸ் என்று கூப்பிட்டாலே பெயின் கம், அப்படிதான் அர்த்தம் இல்லையா? எனக்கு எப்போதும் வலி கொடுக்கிறவனே நீ வா, ஜேபஸ் அப்படின்னா அது அர்த்தம். அப்போது அவனை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு சாரோ, இப்படிப்பட்ட பெயின் இருக்கும் பொழுது அதை தாண்டி அவன் மேலே வருகிறான். இன்றைக்கு செய்தி என்னவென்றால், ஓவர் கம்மிங் த ஸ்பிரிட் ஆஃப் சாரோ இன் அவர் லைஃப்.
ஓவர்கமிங் த ஸ்பிரிட் ஆஃப் சாரோ. துக்கத்தின் வலியின் ஆவியை நாம் எப்படி மேற்கொள்வது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். See, God created you and me. கர்த்தர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். God gave us a body so that we will have a world consciousness. உலகத்தை அறிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு He gave us a body. So body gives us world consciousness. He gave us a soul so that we will be self-conscious. என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆத்துமாவை கொடுத்தார். God gave us a spirit that we might be God conscious. தேவனை உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆவியை கொடுத்தார். The body to be world conscious, the soul to be self conscious, and the spirit to be God conscious. நமக்கு சரீரத்திலே இந்த உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற காரியங்களை 5 புலன்களால் 5 senses மூலமாக we keep on receive, they are receptors, அவைகள் பெற்றுக்கொள்கின்றன. நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமா உங்களை அறிந்து கொள்ள, நான் யார், நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய விருப்பங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆத்துமாவை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆவியை நமக்கு கொடுத்ததின் காரணம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. ஏன் இதை சொன்னேன் என்றால், தன் தாய் அவனுக்கு பெயரை கொடுத்த உடனே he became conscious of that. அவனுடைய உலகத்திலே பார்க்கும் பொழுது எல்லாரும் அவனை பார்த்து, நீ துக்கத்திலே பிறந்தாய், உன் தாய் உன்னை துக்கத்திலே பெற்றெடுத்தால், நீ எப்பொழுதும் உன் குடும்பத்திற்கு துக்கத்தை கொண்டு வருகிறாய், you are always a pain, you are always heaviness to your parents, you always bring disgrace. அவனை உலகத்திலே ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அதை சொல்லிக் கொண்டிருக்கும்போது அது அவனுடைய ஆத்துமாவை பாதித்தது. It affected his soul. He was a man who was very very heavy. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 10ஆம் வசனத்திலே அவருடைய ஜெபத்திலே ஒரு குறிப்பை பாருங்கள். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. Lord, evil should not grieve me. நல்லா கவனிங்க. grief, அதாவது துக்கம் என்பது மிகவும் நம்முடைய எதிர்காலத்தை அழிக்கிற ஒரு ஆவி, ஒரு சக்தி. grief. ஒருவர் குடும்பத்தில் இறந்து விட்டால் அந்த இறப்பை குறித்து நாம் யோசிப்பது, அதுக்கு பேர் தான் grief என்று சொல்வார்கள். grieving over, துக்கிப்பது. அதை துக்கித்து 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 அவர்கள் மேலே ஒரு ஆவி வந்துவிடும். அதற்கு பெயர் தான் ஸ்பிரிட் ஆஃப் சாரோ, இல்லைனா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். அவங்களுக்கு அது ஒரு ஹெவியாக இருக்கும், அவங்க மேலே அது ஒரு பாரமாகவே இருக்கும். யாபேசின் மேலே தன்னுடைய பெயரை அப்படி வைத்தபடியால் அவன் துக்கத்திலே காணப்படுகிறான். ஆனால் 10ஆம் வசனத்திலே 9ஆம் வசனம் தன்னுடைய தாயினுடைய செயல்கள், 10ஆம் வசனத்திலே யாபேசு அதை ஜெயிக்கிறான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஜெயிக்க தான் நம்மை வைத்திருக்கிறார். ஜீசஸ் has brought you here so that you will overcome the spirit of sorrow. காலையில் எழுந்த உடனே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வது தெரியவில்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம். இரவிலே அந்த நாள் முழுதும் வேலை செய்வோம், தெரியாது. இரவு கடைசியாக தூங்கும் பொழுது சிலர் யோசிப்பாங்க, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போதா. நடுராத்திரியில் முழிக்கும் போது திடீரென்று ஹாண்டிங் தாட்ஸ், என்ன இப்படி தான் இருக்கிறதா, கண்ணில் தண்ணீர் வரும், இப்படி தான் நம்ம இருக்க போகிறோமா. திஸ் இஸ் த சைன் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் சாரோ. அப்படி துக்கம் நம்மை ஆட்கொள்கிறது. அதனால தான் அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே தீங்கு என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. Lord, the spirit of heaviness should never take hold of me. நான் சில நாள் துக்கித்தேன், சில நாட்களுக்கு பிறகு துக்கம் என்னை பிடித்து கொண்டது. It has a hold on me. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யாபேசு நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். He was able to overcome the spirit of sorrow in his life.
நம்முடைய வாழ்க்கையிலே இந்த துக்கத்தை மேற்கொள்ள முடியும். இந்த துக்கத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் முன்னேறுவது மிகவும் கஷ்டம். Our own spirit of sorrow will become a hindrance to us. நமக்கே நாம் தடை செய்வது போல இந்த துக்க நினைவுகள், இதை குறித்து யோசித்து, இதை குறித்து கவலைப்பட்டு, இதுவே நமக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக மாறிவிடும். இதை நாம் தான் அகற்ற வேண்டும். 3 காரியங்களை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். இதை வாசித்த பொழுது there are 3 things that Jabez did to overcome the spirit of sorrow. துக்க ஆவியை, அவன் மேல் இருந்த அந்த துக்கத்தின் ஆவியை மேற்கொள்வதற்கு அவன் செய்த 3 காரியம். இதை நாம் செய்தால் நாம் இன்றைக்கு இந்த sorrow and pain in heart we can overcome it. அந்த 3ஐயும் நான் சொல்லுகிறேன். Number 1, Jabez discovered his identity in God. இரண்டாவதாக, number 2, Jabez developed his integrity from God. Number 3, Jabez declared his intercession before God. மறுபடியும் சொல்லுகிறேன். How he was able to overcome the sorrow. He discovered his identity in God. He developed his integrity before God. He declared his intercession before God. தமிழிலே அந்த 3ஐயும் சொல்லுகிறேன். யாபேசு தன்னுடைய துக்கத்தை முறியடிப்பதற்கு கர்த்தரில் தன்னுடைய அடையாளத்தை கண்டறிந்தான். அவன் யார் என்பதை அவன் கர்த்தருடைய காரியத்திலே அவன் கண்டுபிடித்தான். இரண்டாவதாக, ஆண்டவருக்குள்ளாக தன்னுடைய நேர்மையை உருவாக்கி கொண்டான். He developed his integrity in God. மூன்றாவதாக, கர்த்தரிடத்திலே தன்னுடைய ஜெபத்தை ஒப்பு கொடுத்தான். மறுபடியும் தமிழிலே சொல்லுகிறேன். தன்னுடைய அடையாளத்தை கர்த்தருக்குள்ளாக கண்டுபிடித்தான். தன்னுடைய நேர்மையை கர்த்தருக்குள்ளாக உருவாக்கி கொண்டான். தன்னுடைய ஜெபத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்பர் 1, முதலாவதாக எப்படி அவனுடைய சாரோ, அவனுடைய ஹெவினஸ், அவனுடைய துக்கத்தை மேற்கொண்டான். வாசிக்கிறேன் 10ஆம் வசனம். யாபேசு இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அந்த முதல் ஃப்ரேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஆங்கில வேதத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் இன்டீட் என்ற வார்த்தை இருக்கிறது. thou wilt bless me indeed. indeed என்றால் அர்த்தம் என்றால் you have to bless me really. நீர் என்னை உண்மையாகவே ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் என்ன சொல்கிறான் என்றால், Lord, I want to find my identity. What is my identity? நம்ம ஆஃபீஸ்க்கு போனால் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பாங்க. இப்போ உடனே பார்ப்பாங்க, ஐடி கார்டில் பார்ப்பாங்க, இவர் யார், என்ன போஸ்ட்டில் இருக்கிறார். பெரிய போஸ்ட் இருந்தால் அப்படி சல்யூட் பண்ணுவாங்க, நமக்கு மரியாதை இருக்கும். ஒரு ஐடென்டிட்டி கார்டு. எவ்ரிபடி நீட்ஸ் அன் ஐடென்டிட்டி. உலகத்தில் நமக்கு அடையாளங்கள் இருக்கின்றன. யாபேசு பாருங்கள், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நல்லா கவனிங்க. he was able to find his identity in God. ஏன் அதை சொல்கிறேன் என்றால், நாம் இந்த உலகத்திலே நம்முடைய ஐடென்டிட்டியை, இந்த உலகம் நம்ம என்ன சொல்கிறது என்று நாம் தேடினால் அது கொஞ்ச நாளிலே அந்த ஐடென்டிட்டி வில் கோ. கல்லூரியில் நான் வேலை செய்தேன், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருந்தது. இன்றைக்கு எனக்கு அந்த ஐடென்டிட்டி கார்டு கிடையாது. எனக்கு இப்போ வேறு ஐடென்டிட்டி இருக்கிறது. உலகத்தில் இருக்கும்பொழுது நமக்கு அவர் ஐடென்டிட்டி சேஞ்சஸ் பிகாஸ் பீப்புள் சேஞ்ச். இப்போ யாபேசுக்கு பாருங்க, அவனுக்கு ஐடென்டிட்டி, அவன் யார் என்பதை உலகம் எப்படி சொன்னிருந்தது? 3 விதத்திலே சொன்னினது. ஒன்று, they falsely labeled him. அவனுக்கு தவறான ஒரு லேபிளை கொடுத்தார்கள், false label on him. ரெண்டாவது பாருங்க, they told false lies, தவறான பொய்களை சொன்னார்கள். மூன்றாவதாக false limitations, அவன் இவ்வளவுதான் போக முடியும் என்பதை உலகம் அவனை பார்த்து சொல்லினது. எப்படி இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகம் யாபேசை பார்த்து என்ன சொன்னது என்றால், உங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, நீ எதில் பிறந்த?
துக்கத்திலே பிறந்த, நீ துக்கத்திலே தான் வாழப்போகிறாய் யாபேசே. ஜேபஸ், யுவர் சிச்சுவேஷன் இஸ் லைக் தட். அவங்க அப்பா பேரே இல்லை, அவங்க அப்பா இருக்காரா தெரியல. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் தன் தகப்பன் இறந்து விட்டார், அவருடைய தகப்பன் அவனுக்கு இல்லை. அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெறும்பொழுது தகப்பன் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவன் பாருங்கள், வாட் வாஸ் இஸ் ஐடென்டிட்டி. ஆனால் யாபேஸ் என்ன செய்தார்கள் என்றால், இந்த உலகம் என்னை குறித்து என்ன சொன்னாலும் கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. இன்னைக்கு உலகம் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஐடென்டிட்டி கொடுப்பாங்க. நல்லா உடுத்தி இருக்கிறார், ஒரு ஐடென்டிட்டி. நல்ல வேலையில் இருக்கிறார், அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? நல்ல பணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி. நீங்கள் படிக்கவே இல்லையா, அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி. இந்த உலகம் அதோடைய ஐடென்டிட்டியை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஃபால்ஸ் லேபிள் கொடுப்பாங்க, நம்மை லேபிள் பண்ணி விடுவார்கள், நம்மை குறித்து பொய் சொல்லுவார்கள், நம்மை குறித்து நம்ம லிமிட் பண்ணுவார்கள். இதுதான் யாபேசை அவங்க துன்புறுத்தினார்கள். இன்னொரு விதத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உன் வாழ்க்கையிலே சாபம் இருக்கிறது, நீ துக்கத்திலே பிறந்தாய், உன் தாய் இப்படி பெயர் வைத்தால் நீ சாபத்திலே தான் வாழ வேண்டும். ஆகவே தான் யாபேசு ஜெபிக்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் சாபங்களை நீர் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். மை ஐடென்டிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை குறித்து என்ன யோசிக்கிறார்? உலகம் என்னை குறித்து பலவிதமாக யோசிக்கிறது. என்னோடய குடும்பத்தார் என்னை குறித்து பலவிதமான என்னை லேபிள் பண்ணுறாங்க. என்னை ஒரு கட்டத்திற்குள்ளாக வைத்து நீ இவர்தான் என்று சொல்லுகிறார்கள். அநேகர் என்னை பார்த்து நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றுகிறார்கள். சில நேரத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. சில நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருங்க, நம்மக்கிட்டே யாரும் வரமாட்டாங்க. சில நேரத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் மால் ப்ராக்டிஸ் தப்பானதெல்லாம் பண்ணுங்க, நம்மோடவே இருப்பாங்க. இந்த உலகம் பலவிதமாக நம்மை லேபிள் பண்ணும், இந்த உலகம் பலவிதமாக நம்மை சித்தரிக்கும். திஸ் வேர்ல்ட் வில் கிவ் அஸ் மெனி ஐடென்டிட்டிஸ். ஆனால் இந்த உலகம் சொல்வதற்கு ஏற்றவாறு நடக்காதவன் தான் யாபேசு. அவனுக்கு ஒன்று தெரியும், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார். God of Israel. God of Israel என்றால் யார்? இஸ்ரவேல் யார்? யாக்கோபு. யாக்கோபு ஆகிய எத்தனுக்கே கர்த்தர் ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தார். அப்படிப்பட்ட யாக்கோபை பார்த்து என் ஐடென்டிட்டி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனே நீர் என்னை ஆசீர்வதியும். இப்போ ஒவ்வொரு ஜெப குறிப்பாக நம்ம சொல்லும்பொழுது என்ன நடக்கிறதா, அந்த வசனத்தின் கடைசியில் பாருங்கள், அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். God granted him. அப்படி என்றால் he was able to discover his identity in God. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக யாராக இருக்கிறோம்? இந்த உலகம் நம்மளை எப்படி சொன்னாலும் சரி, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லாமா? ஆமேன். I am blessed in Christ. இந்த உலகத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். முதலாவதாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். துக்கம் எனக்குள்ளே இருக்குன்னா, உலகம் சொல்கிறபாடி நீங்கள் யோசித்துட்டே இருங்க, துக்கம் அதிகமாகும். என்னை இப்படிலாம் சொல்கிறாங்க, என்னை இப்படி லேபிள் பண்ணுறாங்க, இப்படி லைஸ் பொய்களை சொல்லுகிறார்கள், என்னை லிமிட் பண்ணுறாங்க. தே ஆர் லிமிட்டிங் மை ரீசோர்ஸஸ். என்னுடைய செயல்பாட்டை லிமிட் பண்ணுறாங்க. அதற்கெல்லாம் விட்டே கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை குறித்து யோசனைகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஐடென்டிட்டி எங்கே இருக்கிறது? இன் கிரைஸ்ட். யாபேசு பாருங்க, அவங்க அம்மா அவனை துக்கத்தோடு அவனை பெற்று யாபேசு என்று சொல்லி, அப்படி இருக்கு பைபிள், he named him. அதற்கு அவன் விட்டு கொடுக்கல. அவன் என்ன சொன்னானா, கிறிஸ்துவுக்குள்ளாக my identity is very very different. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரெண்டாவது பாருங்க எப்படி அவன் மேற்கொள்கிறான். How was he able to? 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். Jabez was honorable than his brethren. சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவன். honorable than his brethren. ஒருவேளை அவனோடு கூட பிறந்த சகோதரர்களான்னு தெரியல,
இல்லை இஸ்ரவேல் சகோதரர்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவன். தமிழில் அந்த வார்த்தைக்கு என்ன? கனம் பெற்றவன். அங்கேயே அர்த்தம் இருக்கு. வெரி வெரி ஹெவி. கனம், ஹெவி வித் பிளெஸ்ஸிங்ஸ், அதான் அர்த்தம். ஆனரபிள் என்ற வார்த்தைக்கு வெயிட் டவுன் வித் பிளெஸ்ஸிங்ஸ், வெயிட் டவுன் வித் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதத்தால் மிகவும் கனமுள்ளவன். நம்ம சொல்வோம்ல, அவங்க ரொம்ப வெயிட், அவங்க இங்கே தான் சொல்கிறாங்க, அது தப்பே இல்லை, அவங்க வெயிட்டுப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கனம் உள்ளவர்கள், ஆனரபிள் பீப்புள். யாபேசுக்கு கர்த்தர் எதை கொடுத்திருந்தார்? கனத்தை கொடுத்திருந்தார். இங்கே எத்தனை பேர்லாம் கனம் பெற்றவர்கள்? ஆமென். ஒரு சிலர் கைதான் போகுது. நாம் எல்லாருமே கர்த்தருக்குள்ளாக கனம் பெற்றவர்கள். we are honorable people. யாபேசை போல நாம் கனம் பெற்றவர்கள், கனம் பெற்றவர்கள். இதற்குள்ளாக செல்வதற்கு நேரமில்லை. ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். துக்கத்தின் ஆவியை மேற்கொள்வதற்கு இரண்டாவது யாபேசு செய்த காரியம், கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய உண்மையை அவன் வளர்த்து கொண்டான். கர்த்தருக்குள்ளாக நமக்கு ஒரு உண்மை உண்டு. we have an integrity in God. நம்முடைய உண்மை, அந்த உண்மையை, அந்த கனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே we have to develop the honor in our life. You have to develop your integrity. கர்த்தர் நமக்கு ஒரு உண்மையை கொடுத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் அதை டெவலப் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், யாபேஸ் எப்படி இந்த கனத்தை பெற்றான்? how was he able to do that? அவன் கனத்தை சகோதரரை பார்க்கலும் எப்படி பெற்றுக்கொண்டு அவன் எப்படி மேற்கொண்டான்? இந்த இரண்டாவது குறிப்பில் பார்க்கும் பொழுது அவன் ஆதியாமத்துக்கு தன்னுடைய வேதத்தை திருப்பினான். he went to the book, the Bible. Genesis 35:18, ஆதியாமம் 35:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு நேரமில்லை. ராகேல் மகனை பெற்று பெனோனி என்று பெயரிட்டால், தன் தகப்பனோ பெஞ்சமின் என்று பெயரிட்டார். இல்லையா? பெஞ்சமினுக்கு அம்மா வச்ச பெயர் என்ன? பெனோனி, துக்கம், சாரோ. ஆனால் தன் தகப்பன் என்ன பெயர் வச்சார்? பெஞ்சமின் என்று பெயர் வச்சார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பைபிளை புரட்டி பார்த்துருப்பார் யாபேஸ். என்ன மாதிரி அம்மா ஒரு நாள் இருந்திருக்காங்க போல. பெனோனின்னு பேர் வச்சாங்க, ஆனால் அவங்க அப்பா மாற்றிட்டாரு, பெஞ்சமின்னு மாற்றிட்டாரு. ஓகே, ஐ ஆம் ஆனர்டு. நான் கனம் பெற்றவன். நான் கர்த்தருக்குள்ளாக என்னுடைய உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை நான் தக்க வைத்து கொள்வேன். ஐ ஹாவ் அன் ஐடென்டிட்டி அண்ட் ஐ ஹாவ் அன் இன்டெகிரிட்டி. எனக்கு ஒரு உண்மை இருக்கிறது, எனக்கு ஒரு கனம் இருக்கிறது. நான் கனம் புரிந்தவன். அநேகர் என்னை மதிக்கிறார்கள். ஐ வில் மெயின்டைன் தட். ஐ வில் மெயின்டைன் மை இன்டெகிரிட்டி. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெயர், கர்த்தர் கொடுத்திருக்கிற கனத்தை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? இழந்து விடக்கூடாது. He allowed God to increase his honor. அவனுடைய கனத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் he developed himself. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். பிரச்சனைகள் வரும், யாபேசை போல துக்கமான சூழ்நிலைகள் வரும். துக்கத்தின் ஆவி நம்ம மேலே வரும்பொழுது நாம் மிகவும் கசந்து துக்கித்து கவலையில் இருக்கும் பொழுது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் ஒரு காலும் நம்முடைய பெயரை இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மதிப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு இன்டெகிரிட்டியை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு இன்டெகிரிட்டி, உங்களுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை வரும்பொழுது they very easily lose the honor. என்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த கனத்தை நாம் இழந்து விட முடியாது, இழந்து விடக்கூடாது. never lose the honor God has given you. problems will come. பிரச்சனைகள் வரும். ஒருவர் நமக்கு எதிராக பேசுவார்கள். அதனால் என்னுடைய கனத்தை, யாபேசு சகோதரருக்குள்ளாக இருந்த தன் கனத்தை அவன் மெயின்டைன் பண்ணான். he developed his integrity.
Don't ever lose the name God has given you. நன்மதிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய துக்கத்தினால் நாம் நன்மதிப்பை இழந்துவிடக்கூடாது. மறுபடியும் சம்பாதிக்க முடியாது. Very easy to get a name from the Lord, but very difficult to lose it. அநேகர் அதை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இரண்டாவது, எப்படி இந்த துக்கத்தின் ஆவியை மேற்கொள்ள வேண்டும்? I will maintain my honor. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மதிப்பை நான் என்னோடு கூட வைத்து காப்பாற்றிக் கொள்வேன். கடைசியாக 10ஆம் வசனம், மூன்றாவதாக எப்படி தன்னுடைய துக்கத்தை அவர் மேற்கொள்கிறார். He declared his intercession to God. தன்னுடைய ஜெபத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறான். முதலாவதாக அவனுடைய அடையாளத்தை கண்டறிந்தான், கர்த்தருக்குள்ளாக கண்டறிந்தான். இரண்டாவதாக தன்னுடைய நேர்மையை அவன் கர்த்தருக்குள்ளாக உருவாக்குகிறான். மூன்றாவதாக he started supplementing and supplicating to the Lord with his prayer requests. வாசிக்கிறேன் 10ஆம் வசனம். என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவருடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் வாசிக்கும் போது இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இங்கிலீஷில் பாருங்கள், மீ, மை, மீ, மீ, மீ 5 தடவை வருது. தமிழில் எங்கே இருக்குது? என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்னோடு இருந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். பயங்கரமான செல்ஃபிஷாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் நிலைமை அப்படி இருக்கிறது. அவனுடைய சிச்சுவேஷனை கர்த்தருக்கு சொல்லுகிறான். நான் இதை உங்களுக்கு இதில் கான்டெக்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 1 நாளாகமம் எப்போது எழுதப்பட்டது என்றால், பாபிலோனியன் சிறையிருப்பிலிருந்து அவங்க வந்த பிறகு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆஃப்டர் தே ரிட்டர்ன் ஃப்ரம் பாபிலோனியன் கேப்டிவிட்டி. அப்போது யாபேசு எல்லாம் குடும்பமாக ஒருவேளை அங்கேருந்து வந்திருப்பாங்க. அப்போது அவன் சொல்கிறான், கர்த்தாவே, எனக்கு ஒரு சின்ன எல்லை இருக்கிறது. என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை, என்னுடைய இதெல்லாம் ஒரு அளவுக்கு இருக்கிறது. நீர் என் எல்லையை பெரிதாக்கும். What was his intercession and what was he declaring? எதை சொல்லுகிறான் என்றால், நம்பர் 1, மேக் மீ பிக். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஐ வாண்ட் டு பி பிக். மேக் மீ பிக். என் எல்லையை பெரிதாக்கும். என்னுடைய எல்லை இவ்வளவு இருக்கிறது, என் எல்லையை பெரிதாக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லை இவ்வளவுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இதுதான். ஆனாலும் என்னுடைய டெரிட்டரி, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். இன்க்ரீஸ் மை டெரிட்டரி. என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். என்னுடைய ஞானத்தை பெரிதாக்கும், என்னுடைய சாமர்த்தியத்தை பெரிதாக்கும், என்னுடைய பலனை பெரிதாக்கும். எல்லாவற்றையும் நீர் பெரிதாக்கும் கர்த்தாவே. என் எல்லையை பெரிதாக்கும். மேக் மீ பிக். ரெண்டாவது பாருங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நாட் ஒன்லி யூ மேக் மீ பிக் லார்ட், when I become big I need to be bold. பெருசாகிடலாம், ஆனால் தைரியம் வேணுமே. எல்லாம் பெருசாக நிறைய சத்துருகள் கண்ணு போடுவாங்க. when my blessings become more and more bigger, ஆசீர்வாதங்கள் அதிகமாக எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த கண்கள் என்னை பார்க்க ஆரம்பிக்கும். நான் பயந்து போகாதபடி என்னை தைரியமுள்ளவனாக மாற்றும். யாபேசு பாருங்க எப்படி ஜெபிக்கிறான், என்னை பெரியவனாக மாற்றும். மேக் மீ பிக், மேக் மீ போல்ட். மூணாவது, மேக் மீ பெட்டர் இன் மை லைஃப். என் வாழ்க்கையிலே என்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று அவன் வேண்டிக் கொண்டான். ஜெபத்தின் மூலியமாக நம்முடைய துக்கத்தை மேற்கொள்ளலாம். இதுதான் மூன்றாவது காரியம். முதலாவதாக ஐடென்டிட்டி, நான் யார் என்பதை அறிந்து கொள்வது. ரெண்டாவது, என்னுடைய ஆனர், என்னுடைய உண்மையை டெவலப் பண்ணுவது. மூன்றாவதாக, துக்கத்தை எப்படி மேற்கொள்வது என்றால், கர்த்தரை நோக்கி நம்முடைய விருப்பங்களை கர்த்தருக்கு சொல்வது. just telling God, this is my desire. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய வாஞ்சை. அதிக ஆசீர்வாதங்கள் கேட்பது ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு விதத்தில். ஏனென்றால் பொறாமைகள் அதிகமாகிவிடும். இவ்வளவு நாள் நமக்கு பொறாமை இல்லை, திடீரென்று நமக்கு பயங்கரமான
பொறாமைகள் அநேகர் பார்க்கிறார்கள். யாபேசு முதலே சொல்லிட்டான். அவன் கரெக்ஷனில், அவன் ப்ரிவென்ஷன் வந்த பிறகு செய்ய மாட்டான். அதுக்கு முன்னாலே ப்ரிவென்ஷன் முதலே சொல்லிடுறான். ஆண்டவரே, எல்லையை நீங்கள் பெரிதாக்கினீங்கன்னா தீங்கு வரும். அந்த தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தவே கூடாது. கர்த்தாவே, என்னை நீர் ஆசீர்வதித்து யூ பி வித் மீ, என் பக்கத்தில் நீங்கள் இருந்தால் போதும் கர்த்தாவே. ஐ வில் பி போல்ட் டு ஃபேஸ் எவ்ரி எனிமி, எவ்ரி ஆன்ஸ்லாட் ஆஃப் தி எனிமி. சத்துருவினுடைய எதிர்ப்பை நான் சந்திக்க நான் தைரியமாக இருப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே நான் கூர்ந்து கவனித்தது, ஆசீர்வாதத்திலே அவர்களை இழந்துவிட்டு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்திலே they lose themselves because they allow the enemy to come inside. இது ஆழமான ஒரு சத்தியம். ஆசீர்வாதம் பெறுகிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனால் ஆசீர்வாதம் வந்தவுடனே ஆசீர்வாதம் அதிகமாக தெரிகிறது. அவங்கள காணாம போயிட்டாங்க, அவங்கள காணோம், அவங்க தங்களை இழந்து விட்டார்கள், கனத்தை இழந்து விட்டார்கள். ஆகவே தான் புத்தி கூர்மையோடு யாபேசு ஜெபிக்கிறான். கர்த்தாவே, என் எல்லையை ஆசீர்வதித்து பெரிதாக்கும் பொழுது எனக்கு தீங்கு வராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். நான் ஆசீர்வாதத்தை தக்க வைக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்கும். 1 நாளாகமம் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இதே 2 அதிகாரத்துக்கு முன்பாக செல்வோம். 1 Chronicles 2:55, 2:55. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள். இந்த சிட்டிக்கு பேர் என்ன? இந்த சிட்டிக்கு பேர் ஜேபஸ். இந்த சிட்டிக்கு பேர் ஜேபஸ். 1 நாளாகமம் 4:10 கடைசி சென்டென்ஸ் என்ன சொல்கிறது? அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர், அதுக்கு சாட்சி தான் இது. எல்லையை பெரிதாக்கும்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு சிட்டியை கொடுத்துட்டார். அந்த சிட்டிக்கு பேர் என்னது? ஜேபஸ். நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா ஒரு சிட்டிக்கு பேரே உங்கள் பேர் வச்சுங்க. ஏன் ஜேபஸ் சொல்கிறீங்க? எல்லையை பெரிதாக்கும்னு என்ன அர்த்தம்? என் வீட்டை விட பெருசாக்கணும். ஒரு சிட்டியே அவன் பேர் கொடுத்துட்டார். எல்லா எஜுகேட்டட் பீப்புள் வேர் தேர் இன் ஜேபஸ். ஜேபஸ் வாஸ் அ சிட்டி. யாபேசில் குடியிருந்த கணக்கர் வம்சங்கள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். God enlarged his territory. God granted his request. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததுடைய காரணம் இதுதான். செய்தியினுடைய முக்கியமான காரியம், துக்கத்தின் ஆவியை மேற்கொண்டான். He was able to overcome the spirit of sorrow. இன்றைக்கு கர்த்தர் அநேகரோடு கூட பேசுகிறார். ஒருவேளை துக்கம் வந்துடுச்சு, அந்த துக்கத்தை நம்ம உள்ளவே வைத்து அந்த துக்கத்தை ஃபீட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஜஸ்ட் ஓவர் கம் தட் சாரோ. டோன்ட் பி சாரோஃபுல், பிகாஸ் இயேசு கிறிஸ்து நமக்காக துக்கத்தை சிலுவையிலே சுமந்தார். 3 விதத்தில் யாபேசு அவனுடைய துக்கத்தை ஜெயித்தான். முதலாவதாக கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய அடையாளத்தை கண்டு கொண்டான். 2வதாக தன்னுடைய நேர்மையை கர்த்தருக்குள்ளாக உருவாக்கி கொண்டான். 3வதாக கர்த்தரை நோக்கி தன் ஜெபத்தை ஏறெடுத்தான். இந்த 3 காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது, நான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறேன், மனிதர் சொல்வதல்ல, மை ஐடென்டிட்டி இஸ் இன் கிரைஸ்ட், என்னுடைய ஆனர், என்னுடைய கனத்தை நான் டெவலப் பண்ணுவேன். கடைசியாக ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிப்பேன். அடிக்கடி அவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது துக்கத்தின் ஆவி நம்மை விட்டு கலைந்து போய்விடும். கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் யாபேசினுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். எல்லையை பெரிதாக்கு என்று சொல்லபொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு நகரத்தையே கொடுத்தார். கர்த்தர் உங்கள் எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை பார்த்து சொல்வோம், கர்த்தாவே, ஒருவேளை நான் யாபேசை போல இருக்கிறேன். யாபேசை போல எனக்கு நிறைய லேபிள் கொடுத்துருக்குறாங்க. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யாபேசை போல நம்மளை எந்தெந்த பேரை வச்சு கூப்பிடுறாங்க, எந்தெந்த பேரை வைத்து கூப்பிடுறாங்க. விசேஷமாக வாலிபர்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா என்னென்னலாம் திட்டுறாங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படி அல்ல.
உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அப்படி அல்ல. நீங்கள் யாபேசை போல நீங்கள் யூஆர் ஆனரபிள், நீங்கள் கனம் பெற்றவர்கள். தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகளே, யூஆர் ஆல் ஆனரபிள் லைக் ஜேபஸ். யாபேசை போல நீங்கள் கனம் புரிந்தினவர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே நிழலிட்டு கொண்டிருக்கிற துக்கத்தை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். பிரதர் சிஸ்டர், டோன்ட் ஹோல்ட் ஆன் டு தட் சாரோ. துக்கத்தை பிடித்து கொண்டு இருக்காதீங்க. இன்னைக்கு துக்கத்தை நம்ம விட்டு விடுவோம். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி நம்ம முடிப்போமா? எல்லார கண்களை மூடுவோமா? எல்லார கண்களை மூடுவோம். உங்கள் மேலே இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் சாரோ அப்படியே லிஃப்ட் ஆகி போக போகுது. மனசில் துக்கம், யாரோ ஒருத்தரை இழந்துட்டீங்க, சம் டெத் ஆஃப் அ லவ்ட் ஒன், யாரோ இழந்துட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னால். அந்த துக்கம் இன்னும் இருதயத்தில் இருக்கிறது. சிலருக்கு இழப்பை குறித்த துக்கம், சிலருக்கு பிள்ளைகளை குறித்த துக்கம். ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறாங்களே, ஒரு துக்கம். அந்த துக்கம் வேணான்னு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து, சகோதரனே சகோதரியே, டோன்ட் பி சாரோஃபுல். துக்க முகமாக இருக்க வேண்டாம், துக்க முகமாக இருக்க வேண்டாம். ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கோரஸை நான் பாட போகிறேன். இயேசு நாமம் அதை பாட போகிறேன். நம்ம சீரியஸாக கண்களை மூடி, கர்த்தாவை என்னை விட்டு இந்த துக்கத்தை எடுத்து போடுங்க கர்த்தாவே. லெட் த ஸ்பிரிட் ஆஃப் சாரோ லீவ் மீ. ஏமாற்றம் அடைந்திருக்கீங்களா? அந்த ஏமாற்றத்தினால துக்கம், லெட் பயம், எதிர்காலத்தை குறித்த துக்கம், இன்னைக்கு அந்த துக்கத்தின் ஆவி யாபேஸ் எப்படி மேற்கொண்டானோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் துக்கத்தெல்லாம் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். சிலுவையில் எனக்காக துக்கத்தை சுமந்தீர். இன்றைக்கு நான் விடுதலையாக போக போறேன். சாப்பலை விட்டு வெளியே போகும்போது என்னுடைய இருதயத்தில் துக்கத்தின் ஆவி இல்லை, எனக்கு சுதந்திரத்தின் ஆவி. கர்த்தரின் எல்லையை பெரிதாக்க போகிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்க போகிறார். கர்த்தர் நான் கேட்டதை வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளுவார். ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். இன்னொரு வாட்டி பாடலாமா? இயேசு. கர்த்தர் நம்மை விட்டு துக்கத்தை அகற்றுவாராக. Let every sorrow leave. எல்லா துக்கமும் உங்க இருதயத்திலிருந்து அகன்று போகட்டும். ஓ, உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, இயேசுவின் நாமம். Let heaviness leave. எல்லா அழுத்தங்களும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகலட்டும் ஆண்டவரே. நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுக. எல்லாரும் பாடுவோமா? அன்பின் பிதாவே, இந்த நேரத்தில் துக்கத்தின் ஆவிகள் கடந்து போவதாக. ஒவ்வொருடைய இருதயத்திலே மறைந்து கொண்டிருக்கும் துக்கங்கள், கசப்பாக மாறின துக்கங்கள், வெறுப்பாக இருக்கும் துக்கங்கள், கோபமாக இருக்கும் துக்கங்கள், Lord, I pray every grief will leave in Jesus name. தடையாயிருக்கிற துக்கம் ஆண்டவரே,
கண்ணீர் சிந்த வைக்கும் தவறான துக்கங்கள் அவர்களை விட்டு கடந்து போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த நேரத்தில் துக்கத்தின் சங்கிலிகள் அறுந்து போவதாக, துக்கத்தின் கட்டுகள் அறுந்து போவதாக இந்த நேரத்தில் உம்முடைய ஆவியானவரை அவர்கள் மேலே ஊற்றும் கர்த்தாவே. இயேசுவே, எல்லா விதமான ஹர்ட், இருதயத்தில் எல்லா பாதிப்புகள், எல்லா காயங்களையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துக்கத்தின் பதிலாக சிங்காரத்தின் ஆவியை தாரும் கர்த்தாவே. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே, ஆண்டவரே, Lord, I pray that you will pour out the spirit of gladness. யாபேசை போல இவருடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவீராக. தீங்கு அவர்களை எப்பொழுதும் துக்கப்படுத்தாதபடி உம்முடைய பிரசன்னம் அவங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, மாத்திரம் போதும் எனக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.